அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடியதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் வீட்டிற்கான அதிபதி. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையையும் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் அழகு கலை இன்பம் மற்றும் கணவன் மனைவி உறவு போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன். சனி உங்களுடைய ராசிக்கு மற்றும் 2ஆம் வீட்டிற்கான அதிபதி, நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர், செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். ஒருவருக்கு நிதானத்தையும் பொறுமையையும் உழைப்பையும் தரக்கூடியவர் இந்த சனி. ஆக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர், நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை தரக்கூடியவர் இந்த சனி. அப்போது நம்ம நல்லது பண்ணால் நல்லது தான் நடக்கும், கெட்டதை பண்ணால் கெடுதல் தான் நடக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு எந்த விதத்துலையும் தீங்கு செஞ்சிடக்கூடாது, யாருக்கு கெடுதல் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து வாழக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் தனக்கு ஒரு உதவி அப்படின்னா யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா முயற்சியும் சொந்த உழைப்பாலையும் சொந்த முயற்சியால் மட்டுமே இன்றைக்கி தன்னுடைய இலக்குகளை அடைஞ்சவங்க. யாருடைய தயவு எப்பவுமே தேவைப்பட்டதில்லை, யாருடைய உதவி எப்பவுமே இவங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையுடைய மாற்றங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்ம நல்லது செஞ்சு நல்லபடியாக வாழ்ந்தோம், நல்ல கடுமையாக உழைச்சோன்னா இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கலாங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய ராசிக்காரர் இந்த மகர ராசிக்காரர் தான். நான் யாருக்குமே எல்லளவும் தீங்கு செஞ்சுட்டானே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது எதுவுமே என்னால் அடையவே முடியல, எதுவுமே எனக்கு கிடைக்கலைங்க, கை கெட்டினது வாய் கெட்டல, வந்த விஷயங்கள் வந்த வேலை வாய்ப்புகளோ ஒரு தொழில் ரீதியாகவோ வந்த திருமண பந்தங்களோ எதுவுமே என்னை நெருங்கி வரல, எல்லாமே என்னை விட்டு தள்ளியே நிற்கிது. இந்த நிலைகள் எப்போ தான் மாறும், தைரியமாக சில முடிவுகள் என்னால் எடுக்க முடியல, முயற்சி என்னால் பண்ண முடியலன்னு யோசிக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஒரு தொழிலை தொடங்கணும், ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அடுத்தவங்க கிட்ட அடிமையான காலம் இருக்க முடியல, ரொம்ப நாளைக்கு என்னால் வாழ முடியும். அப்போ அந்த தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது. புதிய தொழிலை தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகி புதிய பார்ட்னர்ஸை கொண்டு வரத்துக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சில சூழல்கள் அப்படிங்கிறது, நிறைய முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம், தைரியமாக சில ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்திங்க அப்படின்னா சிங்கிளாகவே நீங்களே சொந்தமாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். புதிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ எல்லாத்தையுமே தைரியத்தோடு சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுடைய பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய புதிய ஒப்பந்ததாராக இருக்கட்டும், உங்களுக்கு முழுவித சப்போர்ட்டே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ நீங்களாம் சொந்தமாக சில பிஸ்னஸ் இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக இருந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய இடையூறுகளை சந்திச்சிட்டேன், கிடைச்ச ஒரு வேலையை நல்லா போயிட்டு இருந்த ஒரு வேலை திடீர்னு என் கையை விட்டு போயிடுச்சிங்க, இன்றைக்கி வேலை இல்லாமல் நான் நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இடத்துலையும் தேவையில்லாத சில பிரச்சனைகள், அங்கேயும் ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குங்க. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, என்னுடைய நிலை இன்னும் அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எப்போ தான் கடந்து வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். நீங்கள் ஆல்ரெடி வேலையில் பார்த்துட்டு இருந்த வேலையை விட கண்டிப்பாக சம்பளமும் உங்களுக்கு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இருக்கிற வேலையிலேயே ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ இல்லை ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட யோகங்கள், கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க.
கொஞ்ச நாள் போய் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க, அது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் கூட இந்த நேரத்தில் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் சுபகாரியங்கள் நடக்கவே மாட்டேங்குதுங்க. பையனுக்கும் ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்குது, பொண்ணுக்கு கரெக்டான ஸ்டேஜில் நடக்கலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதனால் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பந்தங்கள் இந்த காலகட்டங்களில் உருவாகும். ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கூட கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. யாரெல்லாம் அலைன்ஸ் பார்த்துட்டு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஓகே ஒரு நல்ல தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்க மறுபடியும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களே கூப்பிட்டு ஒரு நல்ல தகவல் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். இந்த 5ஆம் வீட்டிற்கான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் சனியோட இணைகையில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஏற்படுங்க. இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாய்ப்பீங்க. நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல, எங்கே போனாலும் இதுவே ஒரு காரணமாக கேட்டுட்ருக்காங்க. அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் இருந்தோம். என்ன நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு எல்லாத்தையுமே விட்டு இந்த லைஃப்பை விட்டு வெளியே போயிடலாமா, இந்த லைஃப்பை நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு 2 பேர்த்துக்குள்ளே எங்களுக்குள்ளே பெரிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. வெளியே இருந்தால் நிம்மதியாக இருக்குங்க, வெளியே இருந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரே மன உளைச்சலாக இருக்குதுங்க. வெளியே இருக்கும்போது கூட நம்ம நிம்மதியாக இருக்க முடியுது. குடும்பத்துக்கு யாருக்காக கஷ்டப்படுறோம், யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எங்கே தான் சொல்கிறது அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்ததுக்கு அந்த நிலைகள் மாறும். குடும்ப அமைப்புகள் நல்லபடியாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா பேசி புரிஞ்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்குவீங்க. இதனால் குடும்பத்தில் மன நிம்மதியும் நல்ல சந்தோஷமான ஒரு லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமே இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டோங்க. இதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டான்னு சொல்லி பிரேக் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த லைஃப்பை எப்படி நம்ம அந்த லவ் அப்படிங்கிறத எப்படி மேரேஜ் லெவலில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதே ஸ்டேஜிலே நிறுத்துகிற அளவுக்கு பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அதே போல் ஒரு சில நபர்கள் நம்மளை தேடி வந்தாங்க, நானாக விருப்பப்பட்டு போகல, அவங்களா தேடி வந்தாங்க. சில பேர்த்து நானாக தேடி போனேங்க, இந்த லைஃப் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் அதுவுமே இன்றைக்கி என் கையை மீறி போயிடுச்சுங்க. காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிந்து போகிற அளவுக்கு சூழ்நிலைகள், என்னை விட்டு விலகி போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிரேக்கப் ஆகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிகழ்வுகள்லாம் மாறாதா? பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னா கண்டிப்பாக பிரிஞ்ச ரிலேஷன்ஷிப் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள், காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து கல்யாண லெவலுக்கு கொண்டு போவீங்க. அதே போல் ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளை விலகி போயிட்டாங்க அப்படின்னா நபர்கள் கூட நம்மளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட சேரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக சால்வ் ஆகக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா யாருக்கிட்டே எந்த விதத்துலேயும் நான் சப்போர்ட் எதிர்பார்த்ததில்லை, என்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுலேயும் நிறைய தடைகள் வருது. ஒரு லோனு அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் அமைய மாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய தொகைகள் வரலைங்க, யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சா உதவி செய்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் தனிமரமாக நிற்கிறேன். அந்த நிகழ்வுகள் மாறி கூடிய விரைவில் சொந்தமாக இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டி உங்களுடைய இழந்த அந்தஸ்தை மீட்டெடுப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த சில முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. ஆரோக்கிய வெற்றிகள் அப்படிங்கிறதும் நல்ல தூங்கக்கூடிய சூழல், நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியத்தில் இருக்கிற பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக நீங்கும். அதுக்கு உண்டான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக எடுப்பீங்க. கல்வி ரீதியாக நிறைய தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வியில் நல்ல முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட ஞாபக மறதிகள், மந்த நிலைகள் அகலும். கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்குங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த படிப்புகளை படிப்பீங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது.
கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், கடன் அப்படிங்கிறது ஒன்று வாங்கவே கூடாதுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்கணும். எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். எந்த விதத்துலையும் யாரோடைய சப்போர்ட் இல்லாமல் தனியால் நின்று இன்றைக்கி எல்லாத்தையும் சமாளிச்சிட்ருக்கேன். இதையும் நான் அடைச்சிட்டுன்னா மற்றவங்க மத்தியில் எனக்குன்னு ஒரு அந்தஸ்து உருவாயிருங்க. இந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது விலகும். யாரெல்லாம் வந்து என்னை எதிரியை பார்த்தாங்க அவங்களே வந்து என்னை விட்டு விலகி போயிடுவாங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிடுவாங்க. காரணமே இல்லாமல் இன்றைக்கி வந்து கடன் மேலே கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டியே இன்றைக்கி சம்பாதிக்கிற பணத்தை மொத்தமும் வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன். அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் தைரியத்தோடு சில முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த கடனை முழுமையாக அடைப்பீங்க. கடனை அடைச்சிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.